தயவு செஞ்சு நான் பண்ண தப்ப வேற யாரும் பண்ணிடாதீங்க. காசு தான் வேஸ்ட். வணக்கம் மக்களே. லெட்ஸ் கிரியேட் மினிமல் ஒர்க் ஸ்டேஷன் ஃபார் மை ஒர்க் ஃப்ரம் ஹோம். இதான் என்னோட ரூமு. இந்த கார்னர்ல தான் ஒர்க் ஸ்டேஷன் பில்ட் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வால் பிளைனா இருக்கேன்னு ஆன்லைன்ல தேடி பிடிச்சு பெஸ்டான ஒரு 6 போஸ்டர்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான். வாங்கி வச்சு கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு மக்களே. சரி, இந்த 2 பார்சல ஓப்பன் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணேன். இதை எடுக்கும் போதே எனக்கு ஒரு டவுட். உள்ள ரப்பர் மாதிரி இருந்துச்சு. சரி, எதனா ப்ரொடெக்ஷனுக்காக இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஐயோ பேப்பர் பண்றது. உள்ள நம்மளுக்கு கிடைச்சது மவுஸ் பேடுங்க. நான் ஆர்டர் போட்டது என்னமோ இந்த அயன்மேனோட வால் போஸ்டர். டோட்டலா 126 ருபீஸ் வந்துச்சு, டெலிவரி எல்லாம் சேர்ந்து. ஆல்ரெடி 15 டேஸ் ஆனதுனால இதை ரிட்டர்னும் பண்ண முடியாது, ரீஃபண்டும் பண்ண முடியாது. நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா என்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணி இந்த தப்பை பண்ணாதீங்க. இந்த மவுஸ் பேடோட பிரிண்ட் குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. மவுஸை வச்சு யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு கீபோர்டு அண்ட் மவுஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் இருந்துச்சு. ஸோ எனக்கு தேவைப்படுமேன்னு சொல்லி அதை நானே வச்சுக்கிட்டேன். இந்த தடவை நம்மளுக்கு டோட்டலா 10 ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருக்காங்க. அதுல 5 பேர் என்னோட தோஸ்து, 5 பேர் ஸ்ட்ரேஞ்சர் ஃபாலோவர்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சப்போர்ட் பண்றது ஒரு நார்மலான விஷயம். ஆனா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நீங்க இவனும் நாம பையன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாலோ போடுறீங்க பாருங்க, தட் மேட்டர்ஸ் a lot. அடுத்த வீடியோல என்னோட மினிமல் ஒர்க் ஸ்டேஷனை கம்ப்ளீட் பண்ண போறோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.